ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். அபிராமி பட்டர் அருளிய மகா பிரபந்தமான அபிராமி அந்தாதியின் ஆகப்பெரும் உன்னதமான 100வது பாடல் இதோ. அன்னையே, என் கண்கள் மூடினாலும் திறந்தாலும் என் வாழ்வின் எந்த ஒரு நொடியிலும் உன்னுடைய திவ்ய மங்கள சொரூபம் என் மனதை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் என் நெஞ்சில் உதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உருகும் மகா பதிகம். அன்னை அபிராமியை தன் மனக்கண்ணில் முழுமையாக கண்டு தரிசித்து தன்னுள் அவளை கலக்க செய்த பட்டரின் இந்த பாடல் நம் இல்லற துன்பங்கள் யாவையும் தீர்த்து நம் அகக்கண்ணை திறந்து அம்பிகையை எப்போதும் நம் மனதில் காண செய்யும் மகா மந்திர துதியாகும். புளைய தழுவிய ஒன்றை அம்தார் கமல் கொங்கை வள்ளி. வாருங்கள் பாடலை பார்ப்போம். குளைய தழுவிய ஒன்றை அம்தார் கமல கொங்கை வள்ளி களைய பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விளைய பொறு திரள் வேரி அம்பானமும் வெண்ணகையும் உளைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவே. அதாவது தன் காதணியை தொடும்படி நீண்ட ஒற்றை குளிர்ந்த கடைக்கண் பார்வையை கொண்டவளும் அழகான மலர் மாலைகளை போன்ற அழகு உடைய கொடி போன்றவளும் மூங்கிலின் அழகோடு ஒப்பிடத்தக்க நீண்ட அழகிய திருத்தோள்களையும் தன் கையில் ஏந்தி இருக்கும் இனிமையான கரும்பு வில்லையும் வண்டுகள் விரும்பும்படி நறுமணம் மிக்க மலர்களாகிய 5 அம்புகளையும் அவளது முத்து போன்ற தூய்மையான வெண்மையான புன்னகையையும் பெண்மானின் கண்களை விட அவளோடு ஒப்பிட போராடும் அவளுடைய கருணை கண்களும் இவையாவும் அடியேனுடைய நெஞ்சில் எப்பொழுதும் சூரியனை போல் பிரகாசமாக உதித்து கொண்டே இருக்கின்றன. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், அபிராமி அந்தாதியின் இந்த 100வது பாடலில் பட்டர் தன் ஆன்மீக பயணத்தின் உச்சகட்ட பேற்றை அடைந்துவிட்டதை உலகிற்கு பிரகடனம் செய்கிறார். அன்னை அபிராமியின் காதணியை தழுவி நிற்கும் கடைக்கண் பார்வை, நறுமணம் மிக்க மலர் மாலைகள், மூங்கில்கள் போன்ற திருத்தோள்கள், அவள் ஏந்தியிருக்கும் கரும்புவில் 5 மலரம்புகள், அவளது பவள செவ்வாயில் ஒளிரும் முத்து புன்னகை, மானின் கண்களை வெல்லும் பேரருள் கண்கள் என அன்னையின் பாதாதிகேசம் அத்தனையுமே பட்டரின் நெஞ்சில் எப்பொழுதும் உதித்து கொண்டே இருக்கின்றன. அன்னையை தனியே வெளியில் எங்கும் தேட தேவையில்லை. அவளை தன் இதய கோயிலில் நிரந்தரமாக குடியேறிவிட்டாள் என்று பட்டர் பரவசமடைகிறார். இப்பாடலை நாளும் ஓதுவோருக்கு அன்னை தன் திவ்ய சுரூபத்தோடு அவர்களின் மனதிலேயே குடியேறி எக்காலத்திலும் அவர்களை விட்டு நீங்காத பேரருளை தருவாள் என்பது இப்பாடலின் உன்னத தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் மற்றும் அம்பிகை தன் நெஞ்சில் இருத்த நினைப்பவர்கள் அதிகாலையிலோ அல்லது மாலை வேளையிலோ பூஜை அறையில் தூய்மையான நெய்விளக்கேற்றி அன்னைக்கு மல்லிகை அல்லது சிவப்பு மலர்களை தூவி ஓத வேண்டும். எப்போதும் அன்னையின் அருள் வட்டத்தில் வாழ மனக்கவலைகள் முற்றிலும் நீங்கி ஆத்ம தரிசனம் பெற இப்பாடலை தினமும் 11 முறை, 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். என் அன்னை தன் கரும்பு வில்லோடும் இன்முறுவலோடும் என் இதய தாமரையில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறாள் என்ற மகா உன்னதமான தியான நிலையிலும் அசைக்க முடியாத பக்தி பரவசத்தோடும் ஓத வேண்டும். மகா அந்தாதியின் இந்த பேரானந்த வழிபாடு என்பதால் அன்னைக்கு மிகவும் பிரியமான பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் அல்லது நறுமணமிக்க நெய்சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், தேன், உலர் திராட்சை, வாழைப்பழங்கள் மற்றும் அன்னைக்கு உகந்த வாசனமிக்க முல்லை, மல்லிகை, செவ்வரளி அல்லது தாமரை மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 100வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் யாவும் அமுதமயமாய் மாறும். உங்களை வாட்டும் இகலோக துன்பங்கள், கவலைகள், பயங்கள் யாவும் அடியோடு நீங்கி உங்களுடைய உள்ளத்தில் அன்னை எப்பொழுதும் பேரொளியாக வீற்றிருப்பாள். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் குடும்பத்தை எந்நேரமும் காக்கும் மகா அரணாக அமைந்து இம்மையிலும் மறுமையிலும் என்றும் குறையாத பேரின்பத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் தந்து ரட்சிக்கும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை இந்த தொடரின் இறுதி பாடலான 101வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.